நாமளே அரைச்ச மசாலால தான் இந்த நாட்டுக்கோழி வறுவல் ருசியா வரும். இதை இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். இன்று உங்களுக்கு சொல்லுறேன். நாட்டுக்கோழி 1 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு ரெடி. மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கப்பட்டை, மிளகாய் தூள், மஞ்சள், மல்லித்தூள். இதுதான் எல்லா சுவையும் தரும். முதல்ல நாட்டுக்கோழியை மஞ்சள் போட்டு கழுவிக்கணும். அப்ப தான் வாசனை இல்லாம இருக்கும். இப்படி சின்ன சின்னதா வெங்காயத்தை நறுக்கினா தான் சுவை வரும். மஷீன் வேணாம்பா. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கப்பட்டை இதையெல்லாம் சேர்த்து அம்மிக்கல்லில் அரைச்சா அதுதான் இந்த சமையலோட உயிர். இந்த நெருப்பு தான் உண்மையான சுவை தரும். கேஸ்ல இதே ஃபீல் வராது. எண்ணெய் 4 ஸ்பூன் ஊத்திக்கணும். சூடானதும் குக்கிங் ஆரம்பம். நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கணும். நறுக்கிய தக்காளி சேர்த்து நல்லா மசித்து வதக்கணும். இப்போ நாட்டுக்கோழி சேர்க்கிறேன். இதுல தான் சுவை ஆரம்பம். இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்க்கிறேன். இதுதான் ருசியை முடிவு செய்யும். மிளகாய்த்தூள், மஞ்சள், மல்லித்தூள், உப்பு அளவா சேர்த்து கலக்கணும். கடாய் மேலே மூடி போட்டு மூடி மெதுவா வேகவிட்டா தான் இந்த நாட்டுக்கோழி நல்லா சாஃப்ட் ஆகும். இப்ப பாருங்க, வறுவல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. மிளகுதூள், கருவேப்பிலை போட்டா இன்னும் ருசி கூடும். வாங்கப்பா, சாப்பிடுங்க. சாப்பிட்டு லைக் போடலனா நான் வந்து கேப்பேன்.